இந்த 19ஆம் நூற்றாண்டின் உலகின் மிக மிக செல்வாக்கு மிக்க நபர்னு சொல்லி எல்லாருக்குமே அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்குமே சரி தெரிஞ்ச முக்கியமான நபர்கள்ல ஒருத்தர் தான் வந்து புருஸ்லி. அவர் அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல யாருமே இன்னை வரைக்கும் சாதனையும் பண்ண முடியல. அவர் அளவுக்கு அதிகப்படியான ரசிகர்களும் யாருக்கும் கிடையாது. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? அவர் இறந்து போய் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கும் அவருடைய பேர் சொன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு உற்சாகம் தான் வரும். ஒரு ஒரு பெருமை தான் வரும். ஏன் நான் அவரோட ஃபேன்ரா, நான் புருஸ்லியோட ஃபேன்றாங்கிறதுக்கு. ஓகேங்களா? யாரோ ஒரு சின்ன பையன் 2 பேர் சண்டை போட்டா கூட, "நீ என்ன பெரிய புருஸ்லியான்னு" தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் பொறக்குறாங்க, வாழ்றாங்க, சாவுறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் எல்லாருடைய மனசுல நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் புருஸ்லி. அவர் வந்து ஒரு ஒரு 35, 36களோடயே அவர் இறந்து போறாரு. ஓகேங்களா? அவர் வந்து 1940 காலகட்டங்கள்ல பொறக்குறாரு. 1970, 71ல இறந்து போறாரு. அவர் இறந்து போனவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சாவுல நெறைய மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மர்மங்கள்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் சைனால பொறக்குறாரு. சைனால பொறந்து அமெரிக்கா வராரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன பாகுபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அந்த இன பாகுபாடு இருந்த காலகட்டங்கள்லே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீனாக்காரங்களே அவர் பகைச்சிக்கிறாரு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, குங்ஃபூ அப்படிங்கிறது சீனாக்காரங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நீ வெளி ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க சீனாக்காரங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இவர் அதையெல்லாம் மீறி நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ, தன்னின பகை அப்படிங்கிறத வளர்த்துக்கிறாரு. அவருடைய எதிர்ப்புங்கிறத தன்னோட இடத்துலயும் வளர்த்திக்கிறாரு. ஆப்போசிட்ல பொழைக்க போன அமெரிக்காவிலயும் அங்கேயும் நெறைய சண்டை செஞ்சு பகைய வளர்த்திக்கிறாரு. மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் பொறாம வர அளவுக்கு ஒரு 5, 6 படத்திலே இவர் நடிச்சது வந்து 6 படங்கள் தான். 5 படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தை நட்சத்திரமாவும் இருந்திருக்கிறாரு. அமெரிக்காக்குள்ள வந்த உடனே இவர் வந்து ஒரு சீரியல்லயும் நடிச்சிருக்கிறாரு நாடகத்துல. அந்த நாடகத்துல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு ப்ரொடியூசரா இருந்தவர் வந்து சீனாக்காரரு. அவரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நடிச்சு முடிச்சுட்டாரு. பிளாக் பஸ்டர் ஹிட். 6வது படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல வந்து இறந்து போறாரு. இவர் இறந்து போன வாட்டி எல்லாரும் என்னென்ன மர்மங்கள் இது பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்தேகங்கள் எழுப்புறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய மூளையோட அளவு வழக்கத்துக்கு மாறா ஒரு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. ஓகேங்களா? ஆனா இவருடைய பர்சனல் டாக்டர் என்ன சொல்றாரு, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவரு திடீர்னு ஒரு மாத்திரை சாப்பிட்டு தானே இறந்து போனாரு. இந்த பெயின் கில்லர் மாத்திரை இவரு அடிக்கடி சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இறந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவரு டாக்டர் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. அதுக்கு அடுத்தபடியா என்ன இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாரி அந்த காலகட்டங்கள்ல வந்து சீனா கம்பெனி ப்ரொடியூசர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீனாக்காரங்க தான் வந்து பவுன்சர்ஸா இருப்பாங்க. அப்படி அந்த பவுன்சர்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய தொகை போய் கேட்டிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? புருஸ்லி கிட்ட. நாங்க உங்களுக்கு பவுன்சரா வரோம். எங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும். எங்களுக்கு நீங்க குடுத்துருங்க. எங்க டீம் எப்பவுமே உங்களுக்கு புரொடக்ஷன் குடுக்குன்ட்டு. இவரு தான் சொல்லியிருக்கிறாரு. "எப்பா நானே பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸு நான் ஏற்கனவே தற்காப்பு கலை நிபுணர் தான். யாரா வந்தா என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உங்க உதவி வேணா நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லி அவங்க கிட்ட சண்டை பண்ணி அனுப்பி விட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? அது வந்து ஒரு பகை. 2வது பகை வந்து அந்த ப்ரொடியூசர வச்சு நடிச்சாரு இல்லைங்களா? 5 படம் முடிச்சுட்டாரு ஹிட்டு. 6வது படம் நடிச்சுட்டு இருக்கிறாரு. இவரு வந்து சீனாக்கார ப்ரொடியூசரு. 6வது வந்து பார்த்தீங்கன்னா, வார்னர் பிரதர்ஸ் ஓகேங்களா? WBன்ற நம்ப நிறுவனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ்லாம் விட்டுருக்காங்க. மிகப்பெரிய படங்கள்லாம் விட்டுருக்காங்க. புருஸ்லிக்கு வந்து அவங்க கூட நம்ம கை கோர்த்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அவங்க அமெரிக்கா கம்பெனி. அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள மூலியமா நம்ம இன்னும் டெவலப் ஆகலாம். இன்னும் ரீச் ஆகலாம்னு சொல்லி அவர் நெனச்சாரு. இதனால வந்து புரொடியூசர் இருந்துட்டா, என்னடா நம்மள வச்சு ஒரு இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணாரு. இப்ப நம்மள கழட்டி விடுறாரு. விட்டா இவன் பெரிய லெவலுக்கு போயிருவான்னு சொல்லி, இவரே விஷம் வச்சிருக்கலாம். டேப்லெட்ல என்னமோ கலந்துருக்கலாம்னு சொல்லி, இவரு மேலயும் ஒரு சந்தேகத்த எழுப்புறாங்க. எது எப்படியோ, இவரையும் முடிச்சு தள்ளி போட்டு போட்டு தள்ளிட்டாங்க. மர்மமான முறையில இறக்குற மாரி பண்ணிப்புட்டாங்க. இவருடைய பையன் இருந்திருக்கிறாரு. இவரோட பையன் வந்து புருஸ்லிக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறாரு. அவர் பையன் பெருசாகி, அவர் பையன் படம் நடிக்கும்போது, ஒரு சீன்ல வந்து ஒரு டம்மி துப்பாக்கி வச்சு இவங்க பையன சுடுற மாரி ஒரு சீனாம். அன்பார்ச்சுனேட்லி யாரோ வேணும்னே ஒரு ஒரிஜினல் துப்பாக்கி மாத்தி வச்சிருக்கிறாங்க. வில்லன் சுடும்போது புருஸ்லியோட மகன் இறந்து போகிறார். இது நிஜ வாழ்க்கையில நடந்தது. ஆனா, அதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கமிஷன் வச்சுமே விடை அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்லிட்டாங்க, "நாங்க டம்மி துப்பாக்கி தான்ப்பா வச்சோம். ஒரிஜினல் துப்பாக்கி யார் வச்சாங்கன்னு தெரியலன்னு" சொல்லிடுறாங்க. ஆனா, இன்னைக்கு காலகட்டங்கள்ல சாதாரணமா ஒரு சின்னதா ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற ஆள கூட புடிச்சு ஒரு தண்டனைங்கிறது கிடைக்குது. ஆனா, மிகப்பெரிய ஆளுடைய வாரிசு ஒரு பெரிய ஆளா வளர்றான் அப்படிங்கும்போது, அத கெடுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, எனக்கும் சரி. புருஸ்லியோட மர்மத்துல இறப்புல இருந்த மர்மங்கள்ல வந்து இதுதான் முன்வைக்கப்படுதுங்க. அவர மாரி ஒரு மனுஷன் அப்படிங்கிறது இனிமே யாரும் வர முடியாது.